ஆமா பவானி, தேங்க்யூ சோ மச். இது 4வது வருஷம். தேங்க்யூ சோ மச். இந்தங்க தமிழ், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேடம். நீங்களும் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம் மேடம்? கிரீன் பிளஸ் கம்பெனி இந்த வருஷமும் என்ன லீகல் அட்வைசரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இது 4வது வருஷம். ஏன் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், என்னாச்சு? என்ன ஸ்ரீனிவாசன், ஏன் ஸ்வீட் எடுக்காம யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது ஸ்வீட்டான விஷயமா நீங்க எடுத்துக்கிறீங்க, ஆனா என்னால இந்த ஸ்வீட் எடுக்க முடியாது மேடம். ஏன், என்னாச்சு? அந்த கம்பெனி கௌரியை தான் லீகல் அட்வைசரா ட்ரை பண்ணாங்க. கௌரி வேண்டான்னு மறுத்துட்டதால அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கௌரி ஓகே சொல்லியிருந்தா இந்த போஸ்ட், இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது மேடம். ஆமா மேடம், இந்த லீகல் அட்வைசர் பதவி கௌரி விட்டு தந்ததுனால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடந்த 3 வருஷமா இந்த பதவி உங்க அறிவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு அன்பளிப்பா கிடைச்சிருக்கு மேடம். அதாவது அவ மறுத்ததால என்ன அவங்க மறுபடியும் மதிச்சிருக்காங்க. ஆமா மேடம். அப்போ அவளோட எச்சில எனக்கு படையலா பரிமாறுறாங்களா? ஆமா மேடம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அவ செஞ்ச யாசகத்துல நான் வாழ மாட்டேன், வாழவும் விரும்பல. அந்த கம்பெனிக்கு போன் பண்ணி அந்த பதவியை நான் ராஜினாமா பண்றதா சொல்லிடுங்க. அதான் மேடம் கரெக்ட், அதான் நல்லது. நம்மள மதிக்காதவங்கள நாம எதுக்கு மதிக்கணும்? இப்பவே போன் பண்றேன் மேடம். ஸ்ரீனிவாசன் மேடம், போனை கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஏன் மேடம், அவங்க கிட்ட பேச வேண்டாமா? அவங்க கிட்ட இப்ப நீங்க பேச வேண்டாம், நாம இப்ப கொஞ்சம் பேசுவோம். நான் இந்த பதவியில இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மேடம் இது? அந்த கௌரி இத ஊரெல்லாம் சொல்லி உங்களை மட்டமா பேசுவாளே. அதுக்காக தான் இந்த பதவியில இருக்க போறேன்னு சொல்றேன். அவ என்ன மட்டமா பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவ பேசிட்டு இருக்கும் போதே அவளை நான் மண்ணோடு மண்ணா சாச்சிடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியல? ஆமா மேடம், புரியல. நாம ஒருத்தரை எதுக்காக நினைச்சுக்கிட்டே இருப்போம்? நமக்கு நல்லது பண்ணா நினைச்சுக்கிட்டே இருப்போம், கெடுதல் செஞ்சாலும் நினைச்சுக்கிட்டே இருப்போம்ல. உதவி பண்றவங்கள மட்டும் இல்ல, உபத்திரவம் பண்றவங்கள கூட நாம மறக்க மாட்டோம்ல. ஆமா மேடம். நான் இந்த பதவியில இருந்துகிட்டே இருந்தாதான் இது கௌரி போட்ட பிச்சைன்னு எனக்கு அவ மேல கோபம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்பதான் அவளை அழிச்சே ஆகணும், உழிச்சே தீரணுங்கிற வெறி வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா ஸ்ரீனிவாசன், நான் இத ஒரு சபதமாவே சொல்றேன். அவளால நான் லீகல் அட்வைசரா இருக்கிற இந்த 1 வருஷத்துல கௌரின்னு ஒருத்தி இருந்ததுக்கான தடயமே இல்லாம நான் பண்றேன். இந்த கௌரி என்ன மன ரீதியாவும் மகன் ரீதியாவும் தொழில் ரீதியாவும் என் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். கரெக்டா சொன்னீங்க மேடம். வெளியே தலை காட்டவே முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் கௌரி கௌரின்னு அவ புகழ்தான் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க. புது தொடப்பம் நல்லா பெருக்கும்னு பேசுற பைத்தியக்காரங்களுக்கு புது செருப்பு போக போக காலை கடிக்குங்கிறது தெரியல. அந்த கௌரி இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேடம். பேசாம அவளை நீங்க உங்க காலு கீழே வச்சிருந்திருக்க. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா உங்க காலு கீழே வச்சிருந்திருக்கலாம்ல. ஆனா ஸ்ரீனிவாசன், அவளோட ஆட்டம் ஆரம்பத்துல அவ பக்கம் வேணா இருக்கலாம், ஆனா கடைசியில அது என் காலுக்கு கீழே தான் வரணும், வர வைப்பேன். அவளை எப்போ எங்க எப்படி எந்த மாதிரி அடிக்கணும், எப்படி அவமானப்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அடிக்கு அப்புறம் அந்த கௌரி எழுந்திருக்கவே மாட்டா. அவ 6 அடி பாஞ்சா இந்த உமா மகேஸ்வரி 60 அடி பாய்வா. ஆமா, 60 அடி பாய்வா.